வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் வந்துட்டு என்னோட கிளினிக்ல நிறைய குழந்தைங்களை பார்த்தேன். என்னோட சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் படி நான் பார்த்த குழந்தைங்க எல்லாமே நான் எப்படி வளர்ந்தேனோ, என்னோட தாத்தா பாட்டி எனக்கு என்ன லைஃபோட மாரல் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இல்லாம குழந்தைங்கள் வந்துட்டு குழந்தைங்க எப்படி வளர்க்கணுன்ற விழிப்புணர்வு நிறைய அப்பா அம்மாக்கு இல்லை அப்படின்றது என்னோட ஒரு ஏக்கமா இருந்தது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த வீடியோ நான் தமிழ்ல தான் பேசியிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற கடைக்கோடி தமிழன் வரைக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். என் இனம், என் மக்கள், என்னுடைய அடுத்த தலைமுறைகள் ஏன் நாங்க வளர்ந்த மாதிரி அடுத்த இது வளரல, பேரண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்ற ஒரு இதுதான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 5 வயசுக்குள்ள பீரியட்ல என்ன நம்ம பண்ணணும், நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லித்தரணுன்ற ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் இது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய நம்ம குப்பத்துக்கோ, நீ வந்து தவழ 5 மாசம் ஆச்சு, இப்ப நீ எந்திரிக்கணும், நீ நடக்கணும் நம்ம சொல்லி தரது இல்லை இல்லையா? இயற்கை தான் கடவுள். ஆனா அந்த குழந்தைக்கு நான் ஒரு சமீப காலமா நான் யார் வீட்டுக்கு போனாலும் 1 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தோன்னே லைட் எங்க காமி அப்படின்னு அந்த குழந்தை லைட்டை காமிக்குது, சுவிட்ச் எங்க காமினோடனே சுவிட்சை காமிக்குது, ஃபேன் எங்க காமினோடனே ஃபேனை காமிக்குது. அந்த தாத்தா பாட்டி அம்மாக்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. முதல்ல ஒரு குழந்தைக்கு என்ன செய்யக்கூடாது, இயற்கை தான் கடவுள் இல்லையா? இயற்கையோட வளர குழந்தை தான் இது பண்ணும். இப்ப எல்லாம் நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க, எல்லா வீட்லயும் தானே பண்றோம், இதுல என்ன தப்பு இருக்குன்னு. ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்னா, ஒரு ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு, நம்ம லைட் போடுவோமா, அப்ப இந்த ரூமுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம எப்படி ஒரு பேசிக்கிறோம், நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லி நம்ம லைட் போடும்போது குழந்தை 4 விஷயத்த கத்துக்கும். முதல் விஷயம், இதுதான் இருட்டு, ஓகே நம்ம அப்ப லைட் போடலாம்னு சொல்றாங்களா, லைட்னா வெளிச்சம். அப்பதான் குழந்தைக்கு இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குள்ள மாற்றம், இதுதான் இருட்டு இதுதான் வெளிச்சம் நம்ம குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த குழந்தை 3ஆவதா ஓகே சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், இதுதான் ஸ்விட்ச் இதுதான் லைட், ஸ்விட்ச் எது லைட் எதுன்னு சொல்லி கொடுக்கறது அறிவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற யாரும் நான் வந்து உங்களோட வளர்ப்பு முறை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதை நீங்க இந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்மளோட வளர்ப்பு முறை என்ன, நம்மளோட தாத்தா பாட்டி எப்படி வளர்ந்தாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இல்லையா? காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே டிவி முன்னாடி வந்து உட்கார குழந்தைங்க நான் நிறைய பாக்குறேன். தூங்கி எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு டிவி, மொபைல் போன்ஸ், லேப்டாப் குழந்தைங்க பார்க்க கூடாது. பார்த்தா குழந்தைங்களோட பிரெயின் அவ்வளோ டேமேஜ் ஆகும். நான் ரொம்ப பெருமையா நிறைய பேரண்ட்ஸ் என் குழந்தை மொபைல் போன் கொடுத்தா உள்ள போய் வெளியே வந்துடும், பூந்து விளையாடிடும் அப்படின்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மொபைல் போன் கொடுத்தது பெருமையான விஷயமா நினைக்கிறாங்க. திருக்குறள் படிச்சு, ஆத்திச்சூடி படிச்சு, விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சுட்டு, அப்துல் கலாம் இருந்த இந்த மண்ணில் ஏன் ஒரே ஒரு அப்துல் கலாம், ஒரே ஒரு விவேகானந்தர், ஏன் எல்லா குழந்தைங்களும் விவேகானந்தரா அப்துல் கலாமும் மாறல? நம்மளோட ஜீன், நம்மளோட ஜெனரேஷன்ஸ் எப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க நம்மளோட தமிழர்கள். ஆக்சுவலி திருக்குறள் மாதிரி இன்னொரு திருக்குறள் உலகம் முழுக்க கிடையாது. எத்தனையோ மொழிகள்ல மொழிபெயர்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நோக்கி குழந்தைங்களோட சாதாரண பேசிக்கான பிரின்சிபல்ஸ், லைஃபோட இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும், யாருக்கும் விட்டு கொடுக்கணும், நம்ம வந்து மன்னிக்கணும், அன்பு காட்டணும் அப்படின்றத நம்ம அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்கு ஓகே எல்லா அம்மா அப்பாவும் இதெல்லாம் என் குழந்தை பண்ணணும்னு நினைப்போம். எத்தனை பேர் இதுக்கான விஷயங்கள், எத்தனை பேர் மனுநீதி சோழன் கதையோ இல்ல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்ற கதையோ வீட்டுல சொல்லித்தரோம். ஏன் சொல்லி தரது இல்ல? இது வந்து பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, நம்ம வந்துட்டு பொறாமப்படக்கூடாது, ரொம்ப பெருமை பண்ணக்கூடாது, சூழ்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம குழந்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எந்த அப்பா அம்மாவும் என் குழந்தை பொய் சொல்லணும், திருடக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா 5 வயசுக்குள்ள இதெல்லாம் எந்த அப்பா அம்மா? நீதி கதைகள் யார் சொல்றீங்க? என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி அவங்களும் ஒரு டாக்டர் தான். அவங்க சொன்னாங்க, நான் எங்க வீட்டுல டிவியே வச்சில்ல, ஏன்னா டிவி பார்த்தா குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்க, என் குழந்தைக்கு நான் வந்துட்டு லேப்டாப் மட்டும் தான் வைப்பேன், அதுல வந்து சாப்பாடு ஊட்டி விடும் போது மட்டும் டாம் அண்ட் ஜெர்ரி போட்டுவிடுவேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா முத ஒரு குழந்தைய கெடுக்கிற விஷயம் டாம் அண்ட் ஜெர்ரி. நிறைய பேர் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம டாம் அண்ட் ஜெர்ரி என்ன கெடுக்க போகுதுன்னு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாம் அண்ட் ஜெர்ரில வந்து ஒரு டாம் இருக்கட்டும், ஜெரியா இருக்கட்டும், நம்ம அதை காயப்படுத்தலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம், அதுல சிரிக்கலாம், சந்தோஷப்படலாம், வாழ்க்கையோட நெறிமுறையை தவறா சொல்லி கொடுக்குறாங்க. அது நம்மளோட கலாச்சாரம் கிடையாது, நம்மளுடைய இதுல வம்சாவளியில யாரும் நான் சொல்லிக் கொடுக்கல, சரிங்களா? அது எதுவுமே இந்த ஃபாரின் பிராண்ட் ட்ரெண்ட்ஸ் மாதிரி இது கூட நம்மளுக்கு வேணாம். நம்ம ஏன் அந்த இதை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஏன் அந்த பின்பற்றணும்ன்றத முதல்ல நீங்க நினைங்க. ஏன்னா
அதுல எதுலயுமே லைஃபோட மாரலே இல்லை. முதல்ல குழந்தைங்க அதுலதான் மிக மோசமா மனநலவு பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் தான் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். அப்ப அவன் வந்து இன்னொருத்தனை காயப்படுத்துவான் ஸ்கூல் அனுப்பிச்சாலும். அப்புறம் அவன் சொன்னான், ஆமா யாராவது வீட்டுக்கு வந்தா கூட என் குழந்தை வந்து அந்த குழந்தையோட பேச மாட்டான், அந்த குழந்தை தொந்தரவு பண்ணலனா கூட வீட்டை சுத்தி ஓடிட்டே இருப்பான், அவன் ஏன் ஓடுறான்னு எனக்கு தெரியல. என்ன சொன்ன, சிம்பிள் டாம் அண்ட் ஜெர்ரி. சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரோட வீட்டுல குழந்தைங்க சோட்டா பீம் பாக்குறதுல நீங்க சொல்லுங்க. சோட்டா பீம் பார்க்காத வீடு ஏதாவது இருக்கா? ஏன் அதை பார்க்க முடியும்? என் குழந்தை எதை பார்க்கலாம், எதை ஃபாலோ பண்றான்? 2 மணி நேரம் அவன் வந்து தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், டிவி பார்த்தா போதும்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா என் குழந்தை வந்து இதுதான் பார்க்கணும், இதைதான் ஃபாலோ பண்ணணும், இந்த பிரின்சிபிள் தான் பண்ணணும் அப்படின்றது நம்ம இருக்கணும். சரிங்களா? சோட்டா பீம் பார்த்துட்டு என் கிளினிக்கு நிறைய குழந்தைங்க 0 வாட்ஸ் லைட் பார்த்தா பயப்படுறேன், என் குழந்தை பயப்படுது, பயப்படாம இருந்தான், இப்பெல்லாம் தனியா பாத்ரூம் போக மாட்டேங்கிறான், 0 வாட்ஸ் லைட் பார்க்க மாட்டேங்கிறான், அவன் வந்துட்டு இருட்டு பேசுன்னு பயப்படுறான். ஏன்னா இந்த சோட்டா பீம்ல வந்து கிருமாதான்னு ஒன்று வருது, எங்கேயாவது லட்டு சாப்பிட்டா சத்து வருமா, இந்த லட்டு சாப்பிட்டுட்டு அவன் வந்து எனர்ஜின்னு ஸ்வீட்ஸா சாப்பிட்றான், சாக்லேட்ஸா சாப்பிட்றான். எவ்வளோ ஒரு வருத்தமா இருக்கு தெரியுங்களா எனக்கு. நிச்சயமா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு அப்பா அம்மாவும், ஏன்னா அப்பா அம்மா தான் ரோல் மாடல். சரிங்களா? ஒரு அப்பா தான் ஒரு குழந்தைக்கு ஹீரோ. ஒரு குழந்தைய வளர்க்கறது வந்து காக்கா குருவில இருந்து ஆடு மாடு கூட குட்டி போடுதுங்க. என்ன வித்தியாசம்? 6 அறிவு மட்டும் இருக்கிறது நம்மளோட வித்தியாசம் கிடையாது. அந்த 6 அறிவுல வாட் டிஃபரன்ஸ் வி மேக். நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சியிலையும் அவங்களுடைய எதிர்காலத்திலயும் என்னோட வித்தியாசம். கிராமமோ சிட்டியோ, ஏழையோ பணக்காரங்களோ, சோ சிம்பிள். எல்லாரும் தான் குழந்தை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பிறந்தா பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் நினைக்கணும். எல்லாம் பிறந்தா ஏதோ வேலை பார்த்து கூலி வேலை பார்த்துட்டு ஏதோ இருந்தா போதும் நினைக்கிறது இல்லை. எல்லா குழந்தையும் பாருங்க, எல்லா வீட்லயும் பாருங்க, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி 4 தமிழ் ரைம்ஸ், 4 இங்கிலீஷ் ரைம்ஸ், ஆனா அவனா, ஏபிசிடி, ஜனவரி பிப்ரவரி, ஆத்திச்சுடி, திருக்குறள்னு எல்லாமே சொல்லும். ஆனா எல்லா குழந்தையும் அப்துல் கலாமோ விவேகானந்தரோ வரல. அப்படி படிச்ச எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்கும் எடுத்துட்டு வரல. யோசிச்சு பாருங்க, 500க்கு 500 1000 பிள்ளைங்க எடுக்கிறாங்க, 1100க்கு மேல லட்சம் பிள்ளைங்க எடுக்க போறாங்க. என்ன இந்த மாதிரி காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல, இப்படி இருக்கிற உலகத்துல என் குழந்தை எப்படி வாழ போறான்? அவன் என்ன வித்தியாசத்தை காட்ட போறான்? அவன் எப்படி கோடியில் ஒரு குழந்தைய சாதிக்க போறான்? அவனோட வளர்ச்சியில என்னோட ரோல் என்ன? ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை கண்டிப்பா யோசிக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும், நான் இனி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறேன். எல்லாரும் தன்னோட குழந்தைகளை என்னைக்கு இந்த கார்ட்டூன் சேனல்ஸ்ல இருந்து விடுதலை கொடுத்து, இல்ல என் குழந்தை நீதி கதைகள் படிக்கணும், என் குழந்தைகளுக்கு நான் பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்வேன், நான் தமிழ் கதைகள் தான் சொல்வேன், நான் ராமாயணம் சொல்லி கொடுப்பேன், நான் சிலப்பதிகாரம் சொல்லி தருவேன். இதுக்கு டாக்டரா இருக்கணும், கலெக்டரா இருக்கணும் தேவையில்லைங்க. எழுத படிக்க தெரிஞ்சா போதும். தமிழ் ராமாயணம், தமிழ் சிலப்பதிகாரம் எல்லாமே தமிழ்ல இருக்குங்க. நம்மளோட தமிழ் நீதிமொழிகளும், தமிழ் கதைகளும், தமிழ் கலாச்சாரத்தையும் நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே போதும். இன்னொரு விவேகானந்தர் வந்துருவாங்க. இது வந்து இல்ல குழந்தை பிறக்கும் போதே ஜீனியஸா இருக்கணும், அதெல்லாம் வந்து பார்ன் ஜீனியஸ் நீங்க சொல்ற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் பிறக்கும் போது ஒரே அறிவு தான், எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே வெயிட் தான் கடவுள் படைக்கிறாரு. சரிங்களா? அந்த குழந்தைய 5 வயசு, நான் ரொம்ப நாள் சொல்றேன், 5 வயசுக்குள்ள என்ன அம்மா அப்பா மோல்ட் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒரு குப்பை மேட்ல நீங்க விட்டாலும் அவன் மாணிக்கமா வைரமா வந்துருவான். நம்ம வந்து அதுக்கு எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க சொல்றீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மாவுக்கு ஒரு லெட்டர் வந்ததான் ஸ்கூல்ல இருந்து, உங்க குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாதவன், ரொம்ப சேட்டை பண்றான், அவனை எங்களால பாத்துக்க முடியாது, நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அந்த லெட்டரை அவங்க எடிசனோட அம்மா வந்து அவங்களுக்கு எப்படி படிச்சு காமிச்சாங்க தெரியுமா? அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ வந்து உலகத்திலே புத்திசாலியான குழந்தையா, உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்க ஆசிரியர்களுக்கு அறிவு இல்லையா, உங்க அம்மாவே உனக்கு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு இனி டீச்சரா இருப்பேன்னு அழுதுட்டே அவங்க பையனை கட்டி பிடிச்சு சொன்னாங்க. அந்த பையனுக்கு அப்ப ஒண்ணுமே புரியலையா, அவங்க அம்மா தான் அவங்களோட ஆசிரியரா இருந்தாங்க. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்த எடிசன், சரிங்களா, அவரோட கதை இது. எல்லாருமே பிறந்ததுல இருந்தே ஜீனியஸ், பிறந்ததுல இருந்தே இதுன்னு கிடையாதுங்க. 5 வயசு வரைக்கும் அம்மா அப்பா என்ன சொல்லித்தராங்க அந்த குழந்தை தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவர் வந்துட்டு அந்த டிராயர் திறக்கும் போது தான் அவர் அவங்க அம்மா எழுதி அந்த லெட்டரை படிச்சிருந்தாராம். அப்ப அவர் கண்ணீரா கலங்கி அழுதாராம். அப்ப ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விவேகானந்தராவோ, புத்தராவோ, ஒரு ஐன்ஸ்டீனாவோ, ஒரு நியூட்டனாவோ வரணும்னா அது அம்மா அப்பா கையில தாங்க இருக்கு. அந்த குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்காம, அந்த குழந்தை எது சாதிக்க பிறந்திருக்கான்னு தெரிஞ்சுக்காம, எல்லா குழந்தைங்களும் டிவி முன்னாடியும் கார்ட்டூன் சேனல்ஸ் முன்னாடி போட்டு தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை எடுத்துறாதீங்க. எந்த ஒரு குழந்தையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கட்டி பிடிச்சி அரவணைங்க. அந்த கம்ஃபர்ட், அந்த கட்டி பிடிக்கும்போது அந்த குழந்தை ஒரு செக்யூரிட்டி ஃபீல் பண்ணும்.
அதே குழந்தைய ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், நம்ம விவேகானந்த சொன்னதான், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, உண்மையில் நம்பிக்கை, நம்பிக்கை நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை. இதை சொல்லிக் கொடுங்க. கடவுள் மீது நீ வைக்கிற நம்பிக்கை விட உண்மையான நம்பிக்கை நீ ஒரு படி கூட வை. நீ கண்டிப்பா இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்காண்டி தான் பிறந்திருக்கேன். அந்த குழந்தை நிச்சயமா சாதிக்கும். அந்த குழந்தை சாதிக்கிறதுக்காண்டி பிறந்திருக்கிற குழந்தைன்றது முதல்ல அம்மா அப்பா உணரணும். குழந்தையோட அல்டிமேட் எய்ம் என்ன தெரியுங்களா? அப்பா அம்மா சந்தோஷப்படுத்துறது தான். குழந்தையோட அல்டிமேட் போதை என்ன தெரியுமா? கைத்தட்டல். கைத்தட்டலுக்கு மயங்காத குழந்தை இந்த உலகத்திலே இல்லை. உங்க குழந்தை பண்ற சின்ன சின்ன விஷயத்தை பாராட்டுங்க, கைத்தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. எல்லாரோட